சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழை காலேஜுக்கு பரீட்சை எழுதுறதுக்காக ராசாங்கமும் சேதுவும் கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரிக்கும் சாவுத்திரிக்கும் அப்படியே வகுத்துல நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருக்கு. இவளை எப்படியாவது பரீட்சை எழுத விடாம நம்ம தடுத்துறோம்னு நினைச்சோம். ஆனா இந்த ஊர் தலைவர் பொண்டாட்டி வந்து பரீட்சை எழுதுனா உங்க கட்சிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னதும் போதும், அண்ணனும் சரி இந்த குடும்பமும் சரி அவளை இந்த தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நல்லபடியா பார்த்து கூட்டிட்டு போப்பா பேத்திய அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்பத்தாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம பேத்தி நினைச்சது மாதிரியே டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ பரீட்சையும் எழுத போகுது. நல்லபடியாக வந்து எழுதிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்பத்தா. ஈஸ்வரியும் சாவுத்திரியும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறது, எப்படி இவளை பரீட்சை எழுத விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாவுத்திரிக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. இதை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ யோசிச்சாலும் வரமாட்டேங்குது, எப்படியாவது இந்த பரீட்சை எழுத விடக்கூடாது இவளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஈஸ்வரின்னு சொல்கிறாங்க, ஆமாம் தாச்சி, நானும் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மதினி, அப்படியெல்லாம் இதை லேசாக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே அங்கே காலேஜில் இருந்து கோமதி ஃபோன் பண்ணுறாங்க. காலேஜில் இருந்து சாவுத்திரிக்கு கோமதி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இவன் ஏன் சம்மந்தம் இல்லாமல் நமக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சாவுத்திரி எடுத்து, என்ன கோமதி, என்ன திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னவும், இல்லைம்மா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னவும், என்ன சொல்ல போகிற அப்படின்னவும், இல்லை காலேஜுக்கு தமிழ் வந்து பரீட்சை எழுத வந்திருக்காப்புல, நீங்கள் பரீட்சையே எழுத வரமாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பரீட்சை எழுத உங்கள் அண்ணனும் அன்னை மகனும் கூட்டிக்கிட்டு வந்து அவங்கள பரீட்சை எழுதுறதுக்கு கொண்டாந்து காலேஜில் விட்டுருக்காங்க. அவர் உங்கள் அண்ணன் போயிட்டாரு, ஆனால் சேது வந்து வெளியில் உட்காந்துருக்காப்புல அப்படின்னு சொல்லவும், அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, என்னமோ தெரியாத விஷயத்த சொல்கிற மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லவும், அதாம்மா ஏதாவது ஒன்று திட்டம் போட்டு வச்சுருப்பீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நானே அதுதான் யோசனை, என்னடா பண்ணுவோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னவும், அம்மா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியா அப்படின்னும், இப்போ என்ன அவங்கள பரீட்சை எழுத விடாமல் ஆக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்னால எப்படி முடியும் அப்படின்ட்டு சாவுத்திரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து கோமதி சொல்கிறாங்க, என்னால் முடியுமா, ஏன்னா இப்போ அங்கே வந்து இவங்கள மட்டும் ஸ்பெஷலாக கவனிக்க சொல்லியிருக்காங்க பிரின்ஸ்பால். ஏன்னா அமைச்சருடைய மருமகளாம், அதுவும் மாசமாக வேற இருக்குது. அந்த பொண்ணு கேட்குற விட்டோம்லாம் ஜூஸு எதுவும் அது வாய் விட்டு என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் கொடுங்க அப்பைக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அடிக்கடி நான் வந்து அந்த பொண்ணுக்கு ஜூஸ் தான் கொண்டு போய் கொடுப்பேன். அதில் நான் எதையாவது கலந்து கொடுத்து பரீட்சை எழுத விடாமல் பண்ணிடவா அப்படின்னு கேட்குறாப்புல. இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சாவுத்திரி சொல்கிறாங்க. அப்படியே செஞ்சிரு, யாருக்கும் சந்தேகம் வராதபடி செஞ்சிரு. ஆமாம், அந்த ஜூஸை கொடுத்தா அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு சொல்கிறாங்க, அவங்களுக்கு பரீட்சையை எழுத முடியாது, வகுத்த வலி வரும், அந்த மாதிரி ஒரு மாத்திரையை நான் கலந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாப்புல. அப்படியா கோமதி, அப்படின்னா அதை சீக்கிரமே செய், யாருக்கும் சந்தேகம் வராதபடி பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கவலையை விடுங்க அப்படின்னு சொல்லவும், உன்னை நான் நல்லா கவனிக்கிறேன், நீ அவள் எந்த காரணத்தை கொண்டும் பரீட்சை எழுதக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க, மதினி நம்மளுக்கு ஆண்டவனா பார்த்து கோமதி மூலியமா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, அது நடந்துச்சுன்னா அவள் பரீட்சையே எழுத முடியாது அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம் அப்படின்னவும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கிட்ட அவள் பரீட்சை எழுதாமல் வந்தாலே போதும் நமக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தா சொன்னது மாதிரியே கோமதி ஏதோ மருந்தை கலந்து ஜூஸை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை சன்னல் வழியாகவும் சேது பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி அவளுக்கு ஏதோ ஜூஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா மாசமாக வேற இருக்கால்ல, அவனால் பரீட்சை எழுத முடியாதுல்ல, அதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவரும் பார்க்குறாரு. குடித்த கொஞ்ச நேரத்திலே வயிற்று வலி வந்துடுது, துடிக்க ஆரம்பிச்சுறாங்க. உடனே அங்கே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனதும் டாக்டர் வெளியே வந்து, நல்ல வேலை குடித்ததுமே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா குழந்தைக்கு ஏதாவது வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். இந்த பொண்ணுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னவும், ஜூஸ் தான் இங்கே உள்ளவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சேது சொல்கிறாரு. அந்த ஜூஸில் ஏதோ கலந்துருக்கு, அதான் அவங்களுக்கு வயிற்று வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இதை கேட்டதுமே காலேஜில் வந்து பிரின்ஸ்பால்கிட்ட சண்டை போடுறாரு சேது. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு யார் இந்த வேலையை பண்ணானவும் கோமதி பயத்தில் உண்மையை கக்கிடுறாங்க. நான் தான் அந்த மாதிரி செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உன்னை செய்ய சொன்னானவும் உடனே வந்து சாவுத்திரி தான் செய்ய சொன்னாங்கன்னு உண்மையை பூரா சொல்லிடுறாங்க. இங்கே வீட்டுக்கு கோவமாக வர்றாரு சேது.
வந்துட்டு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மாசமா இருக்கான்னு கூட நினைக்காம இப்படி ஒரு தப்பை செய்ய துணிஞ்சிருக்கீங்க, இதை நான் அப்பாட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சேது கத்துறாரு. அதுக்கு சாவித்திரி, என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னவும், ஏன் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க, அப்படி என்ன செஞ்சா உங்களுக்கு தமிழ், ஜூஸ்ல மருந்தை கொடுத்து வகுத்தவழி வரும்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ற சேது, என்ன உளறியா அப்படின்னவும், இதுக்கு மேல நடிக்காதீங்க, நடிச்சிங்கன்னா நான் அத்தைன்னு கூட பார்க்க மாட்டேன், கண்ணத்தை சேர்த்து அரைஞ்சிருவேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க சாவித்திரி.